சென்னை எம்ஜிஆர் நகர், சென்னை எம்ஜிஆர் நகர். வருகிறேன் அப்பா, ஏன் கவலைப்படுகிறாய் மகனே? சென்னை எம்ஜிஆர் நகர். கடன்பட்டு நெஞ்சை போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன். கடன் பட்டிருக்கியா? எவ்வளவு கடன் பட்டிருக்கே? உட்காரங்க, கதை பேசக்கூடாது. சென்னை எம்ஜிஆர் நகர் பைசில் 1, சென்னை எம்ஜிஆர் நகர் பைசில் 2. வரையா வாராயோ தோழி வாரா. ஏய், கேகே நகரா எம்ஜிஆர் நகரா? எம்ஜிஆர் 1 2 3 4 5 தெரு பேரு. மார்க்கெட்ல இருந்து இடது பக்கம் போனா உங்க ஊரு, அப்படிதானே? மார்க்கெட்டில் உள்ள அப்படி மெயினில் போகிறோம், இறங்குதோம், அப்படி உள்ளே போகிறோம். போனோடனே இடது பக்கத்தில் போனால் 2வது தெருவில் சீனிவாச நகர். காலில் விட்டாடா நீ தான். நமக்கு அட்ரஸ் தெரியுங்களே. ஆமாம் ஆமாம். நல்லா இருக்கியாப்பா? என்னடா வேணும் உனக்கு? தம்பி என்ன வேணும்? என்ன பிரச்சனை? சிவாய நம ஓம். சொல்லுப்பா, என்னடா வேணும்? யாருக்கெல்லாம்? நீ கல்யாணம் இருக்கியா? என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு? யார? இந்த அம்மாவை? கண்ண முடிக்காங்க, உள்ளுக்கு வரேன். கொஞ்சம் அமைதியா இருங்க. இன்னொரு ஆள் எம்ஜிஆர் நகர்ல இருந்து இருக்காரு. அவன் யாருப்பா? ட்ரெயினுக்கு போயிட்டான். பதினொன்னே முக்கால் நைட்டு. எத்தனை மணி? இரவு 11:45. உங்கள் வீட்டை சுற்றி யாரோ வர்றது மாதிரி உங்களுக்கு கணக்கு வந்துக்கிட்டே இருக்கு. 12 மணி கதவை திறந்தே உள்ளுக்கு ஆள் வந்துருச்சு போருக்க அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுது. ஆனால் இது செய்வனையால் ஆனதா அல்லது வேற ஏதோ ஆவி வந்து நம்மளை கூப்பிடுதா அப்படிங்கிற குழப்பம் உங்கள் மண்டையில் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்காக எத்தனையோ கோயில்களில் அர்ச்சனைகள், பூஜை புரஸ்காரங்கள் செய்து அச்சரங்கள்லாம் வாங்கி கொண்டு வந்து வச்சோம், அது விலகலை. அப்போ இங்கே நடந்தது என்ன? பொம்பளை மேலே போட்டி போட்டு எதுவும் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் முடிவு. கால் வந்துட்டுவாங்க. என்னடா ஆனந்தம் விளையாடும் வீடு, 4 அன்றில்கள் ஒன்றான கூடு இது. இந்த தீய சக்தியை விலக்கி உங்களை தெளிவாக வாழ வச்சா போதுமா? உங்களுடைய மனத்துக்குள்ள சில சமயத்தில் இப்படியெல்லாம் நம்ம இருக்கு, நம்ம இருப்போமா, செத்து போயிடுவோமா, அல்லது நம்மளுக்கே மனப்பேதம் வந்து தற்கொலை செய்துருவோமோ அப்படிங்கிற பயமெல்லாம் உங்கள் உள்ளத்தில் தோன்றிடுது. சரணடா, இந்த குழப்பத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி தரேன். என்ன? ஆவிகளிடம் பேசலாம் என்று ஒரு சக்தி உண்டே, அவர்களை நீங்கள் எதுவும் பார்த்தீர்களா? அதுக்கு என்ன பதில் சொன்னார்கள்? நான் ஒருத்தங்கிட்ட பேசினேன், நான் ஆவிகளோடு பேசலாம்னா. நான் போய் இருந்தேன், நானும் ஒரு பையனும். அப்போ எங்கள் தாத்தாவுடைய ஆவியோடு பேசணும்னு சொன்னேன். சரி பேசுவோம்னா. அவன் சொன்னான், அவங்க தாத்தா ஒரு வளர்ந்த ஆளுனா. ஆமாப்பான்னு. வெள்ளை துண்டு போட்டிருப்பார். ஆமாம், அந்த காலத்தில் கருப்பு துண்டு கிடையாது, நான் மரத்தில் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவர் இப்போ உங்கள்கிட்ட வந்து சாப்பாடெல்லாம் கேட்குறாரு, உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கார், அவருடைய ஆத்மா அதை புனிதம் அடைஞ்சிடுது, அதனால் நீங்கள் அவரை கும்பிடுங்கன்னாரு. ஆமாம் அப்படின்னேன். அதனால் இதை நீங்கள் வந்து பரிபூர்ணமாக நினச்சிக்கிட்டீங்கன்னா அவருடைய ஆவி உங்களுக்கு துணையாக இருக்கும்னா. நான் சொன்னேன், எங்கள் தாத்தா இன்னும் சாகவே இல்லையான்னே. எங்கள் தாத்தா சாகவே இல்லை, நீங்கள் சொல்கிறது அவர் செத்த பிறகு நான் செய்தேன்ப்பான்னேன். வேறு என்னத்தை சொல்லுது? நீ காலில் விட்டுவாங்க எல்லாரும். இதுக்கு அங்கிட்ட அது சரியாக தப்பான்னு நீங்கள் தான் முடிவு எடுத்துக்கணும், நான் சொல்லக்கூடாது. என்னடா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. சரியா தப்பானே?
பக்கத்தில் வாங்க. அது நம்முடைய மன இயல்புகளின் உணர்வுகளுக்கு தகுந்தார் மாதிரி ஹீலிங்காக சொல்லக்கூடியது தான் ஆவி. சரிதானா? நிச்சயம் ஆவிகள் என்பது இருக்கிறது. சில பாவிகளின் ஆவிகள் தான் இந்த பூலகத்தை ஆட்டி படைக்கிறது. அதில் உங்கள் வீட்டுக்கு வந்தது ஒருவரால் ஏவப்பட்டது, ஒரு முனீஸ்வர சாமியுடைய கட்டுக்குள்ளேருந்து வந்தது. புரியுதா? அதை நீக்கித்தாரேன். என்னைய அடுத்த வாரம் வந்து நேர்முகமாக பார்க்க, புதன்கிழமை வந்து பார்க்க வேண்டும். அடுத்து பேசுவோம். மாங்காடு வாருங்கள். போறீங்களா மாங்காட்டுக்கு? மனம் மகிழ பாடுங்கள். மாங்கல்யம் நிலைக்கணும்னா என்னைய நம்பி வா, காப்பாற்றி தரேன். போயிட்டு வா. அதே சென்னை மாநகர் எங்கள் அப்பா தொழில்னு சொல்லி நிறைய பணங்களை வரவு வைக்காரு. ஆனால் அதை மாற்றி வைக்கிறதுக்கு வழி கிடைக்கலையே கருப்பசாமி அப்படின்னு ஒரு மகன் கேட்குறான். நிம்மதி இழந்தது யார் நிலவே. நல்ல பாட்டுங்களா? யூடியூப் பாப்பண்டா. என்னடா சரண கால் வந்துட்டு வா. ஜிரிக்கா நீ கெட்டிக்கார என்னடா. அதே சென்னை மாநகர் என் கூட பிறந்த தங்கச்சி அக்காலாம் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் விட்டு போய் விட்டுட்டாங்க. சத்தியத்தின் சோதனைக்கு எத்தனை பேர் சாட்சி, தர்மம் உன்னை வாட்டுதம்மா. பக்தியோட காலில் விழுந்த சாமி காதுக்கு இன்னும் எட்டலை, இன்னும் ஒரு தரம் காலில் விடும். எல்லாம் வாங்கிட்டு தான் நமக்கு சரக்கு வாங்கிட்டு வர மாட்டான். வழக்கு பதிவு செய்வதாக ஒரு மிரட்டல். ஆனால் அந்த வழக்கு நிலைக்காது என்பது உண்மை. அதுக்கு முன்னாலேயே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். அதில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும். அந்த கேஸ் ஜெயிக்காதுடா மகனே, காலில் விழுந்துட்டு வா. கர்மசாமிக்கு ஈசிஆர் ரோட்டில் இருக்கா? கேட்டு பார்ப்போமே. வர்றான். இந்த அப்பா ஜெயிச்சு தாரேன், ஆனந்தமாக இருப்பாயாக, வெற்றி அடைந்து வா, வெற்றி அடைந்து வா. சென்னையிலிருந்து ஈசிஆர் ரோட்டில் யாருக்கோ இடம் கிடக்காமல. யாருக்குடா கிடக்கு? உனக்கா? என்ன இடம்டா அது? கிராம லேண்டு. கால் ஒன்று வேட. நான் அந்த ரோட்டில் என் குதிரை போச்சு, அதான் கேட்டேன். நல்ல ரோடா? நீ என் கூட வரையாப்போ தம்பி? அவசரக்கார பேல கால் ஒன்று. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வரலாம். ஒரு கேள்வி கேட்பான், அதுக்கு விடையை கொடு, பாக்கி நீ ஒன்றும் பேசாதுன்னாச்சு. நான் வாட்டி சும்மா இருக்கேன். என்ன வேணும்? ஒன்று. சரி, ஈசிஆர் ரோட்டில் என்ன இருக்குது? அதை என்ன செய்யணும்? கால் விட்டுருவான். ஒரு 15 லட்சத்தை கையில் வச்சுக்கிட்ட சொல்லட்டுமா? கையில் ஒரு 15 லட்சம் இருக்கா? உட்கார். பிரட்டிடலாமா? இருக்கா? ஏம்னா கோர்ட்டில் எடுக்க கேஸ் இருக்குல்ல, அதுக்கு செட்டில்மெண்ட் 15 லட்சம் வரை கொடுக்க வேண்டியிருக்கு. என்ன செய்யலாம்? அப்போ கூட்டி வாழ்க்கை செய். அப்படியா? மாவும் வேண்டாம், பணியாரமும் வேண்டாம். இடிச்சு வாங்கல நாங்கள் கால் விட்டுருவோம். எவ்வளோ கொடுக்கலாம்? ஒரு 5 ரூபா கொடுக்கலாம். இவன் அவங்க 10 ரூபாய்க்கு குறைய மாட்டாங்க. வாடா தம்பி, வா வா, ஒரு 5 ரூபா கொடுக்கலாமாடா? அவங்க 10 ரூபா கேட்குறாங்க. 5 ரூபா அவங்களுக்கு கூட சின்ன கும்பரிச்சம் போடுறவங்களுக்கு கொஞ்சம் பணம் வேணும்ல? வேணுமா வேண்டாமா? கண்ண முடுறா. இந்த 7 லட்சத்தில் அந்த கேஸ் அடிபட்டுரும். காம்ப்ரமைஸ்னா 3 மாதம் கழிச்சு வருவாங்க, அடித்து தரேன். அதுக்கு முன்னால் இடத்துக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டு என்னை பார்க்கவா, ஓடிப்போம். கர்மசாமிக்கு ஆமாம் 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 ஆமாம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ
ஒரு தெய்வத்தின் உண்டியலில் நான் ஒரு திருமாங்கல்யத்தை போட்டிருந்தேன். என் பிள்ளைக்கு மாங்கல்யம் எடுத்து தாங்க கருப்பசாமி. எந்த தெய்வ உண்டியலில் திருமாங்கல்யம் போடுவீங்க? சமயபுரத்தில். அப்படி வேண்டியிருக்கியா? இப்போ யாருக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்? கால் வந்துட்டு வா. பார்த்தியா எவ்வளோ பெரிய விவரம் பார்த்தியாடா? ஏற்கனவே ஒரு நகை அந்து போய் சேதப்பட்டு கிடந்துச்சு. ஆனால் என்னாச்சு? சரி பண்ணிட்டீங்களா? ஓகே. சில நகைகள் உங்கள் கையில் இல்லை, குழப்பம் இருக்கு. பையன் நம்ம சொல்லுபடி கேட்குறானா? ம், அப்படியா? பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சா போதுமா? தொழிலும் பண்ணித்தாரேன், கல்யாணத்தையும் முடிச்சு தரேன். ஆந்திராவிலேருந்து ஒரு பொண்ணு வருது, கட்டிடுவோமா? கால் வந்துட்டு அடிப்போம், போ அசத்துவோம். என்னடா ஒன்று சொல்ல மாட்டேக்கே. முருகா என்பதும் உருகாதா மனம். வாமா, இந்தா தைப்பூசத்துக்கு பிறகு பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணி தருகிறேன். வெற்றி அடைவாய். சமயபுரத்தாளை மறந்து விடாதே தாயே. வாழ்க நீ. கருப்பசாமிக்கு திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. திருப்பதி யாருப்பா? திருப்பதி. திருப்பதியா உங்களுக்கு? திருப்பதி. திருப்பதி மட்டும் வாங்க, மிச்சம் எல்லாம் உட்காருங்க போங்க. திருப்பதி அக்கா யாரா வந்தீங்க? வாமா, நல்லா இருக்கிய? சோமா இருக்கியாமா? இது என்னது? யாருக்கு இந்த பட்டா வேணும்? எதுக்கு வேணும்? இது என்னது? இது என்ன செய்யணும்? புரியல. காலில் வந்துட்டு வாங்க. சென்னை நில்லுங்களப்பா, சென்னை நில்லுங்கள். அமைதியா இருங்க, சாமி சொல்றதை கேளுங்க. ஒரு வாரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும் உங்களுக்கு? நிமிந்து உட்கார். நீங்களாம் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க தெரிஞ்சீங்களே தவிர பிள்ளைகளுடைய மனநிலைகளை புரிந்து நீங்களாம் நடந்துக்கிறத. புரியுதா? ஏன் அப்படி சொல்கிறேன் தெரியுமா உங்களுக்கு? இந்த பிள்ளையினுடைய அடிமனதில் ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஒரு வகையான ஒரு சிந்தனை. அதனால் மனநிலைகள் சரியில்லாத குழப்பத்தில் இருக்கிறார். இந்த நிலைகளை இந்த நொடிப்பொழுதே மாற்றி தந்துட்டா போதுங்களா? கண்ணமுடு. இந்த குடி. கருப்பசாமிக்கு குடி. கருப்பசாமிக்கு குடிமா. குடி. இன்னும் தேய்ச்சி குடிச்சுக்கோ. இன்னையிலிருந்து மனநிலைகள் மாறும். ஒழுங்கா சாப்பிடுவான். ஓடிப்போ. இதுக்கு தான் படுக்க போட்டு நம்மளாக வல்கட்டாயத்து மேலே புரிஞ்சு கொடுக்குறது. புரியுதா? வா, புண்ணியமடை வாய். பேயும் இல்லை, பிசாசும் இல்லை. வீணா போய் தகடு எழுதி கட்டிக்கிட்டு ரூபாய் கொடுக்காது. அப்படி கொடுக்காத எங்களுக்கு கொடு, நான் வாங்கிக்கிட்டு தான். போயிட்டு வா. என்னடா அடாடாடா, போங்கம்மா தானே. முருகா. சென்னை பூவிருந்த வள்ளி. சென்னை பூவிருந்த வள்ளி. பூவிருந்த வள்ளி. பூந்தமல்லியா? 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 என் குடல்ல அல்சர் இருக்கா அல்லது ஓட்டை இருக்கா? வலிச்சுக்கிட்டு இருக்கு எனக்கு வயிறு அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். காலில் வந்துட்டு வேலை எங்கே தெரியுமாப்பா? என்னடா உன் பேர்? என்ன பேருடா உன் பேர்? என்னடா? லாலாவா? என்னடா பேரு? அமைதி, அமைதி, அமைதி.
உன் மகனுடைய உடல் ஏய் அமைதியா இருங்கப்பா. அப்பெண்டிக்ஸ் எதுவும் புறப்பட்டிருக்குமோன்னு சொல்லி ஸ்கேன் பார்த்தியாடா? என்னாச்சு? அப்பெண்டிக்ஸ் வர்றது மாதிரி குடல்ல ஒரு பக்கத்தில் ஒரு சிறிய வீக்கம் இருக்கு. ஆனால் அது வளராது, அடுத்து வரவும் செய்யாது. ஆனால் இப்போ உன் குடல்ல வந்து கர்ம வாயுன்னு சொல்லி ஒரு வாயு இருக்கு. அதை தீர்த்தாச்சுன்னா உன் மகன் நல்லாயிரும். நம்ம ஜென்மத்துக்கும் அந்த வலி வராது. ஆனால் அதை தீர்த்த பிறகு தொப்புளுக்கு கீழே அடிவயிறு கொஞ்சம் வலிக்கும், யூரின் போகும்போது கொஞ்சம் கடுக்கும். அது ஒரு 20 நாள் இருக்கும். அதுக்கு பிறகு சரியாயிரும். வீணாக குழம்ப வேண்டாம். சாமிக்கு முன்னால் படுத்துக்கா, பாக்கியை பார்த்து கொடுவோம். நீ அங்கிட்டு போ. ஒரு 2 பேர் வாங்கப்பா. ஹல் ஹல் புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு அரோகரா. புளியரை வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசுவாமிக்கு அரோகரா. கண்கடதையும் கருப்பசுவாமிக்கு கலிகடதும் கருப்பசுவாமிக்கு அரோகரா. குருநாதர் பாண்டி சித்தருக்கு அரோகரா. பட்டினத்தார் சுவாமிகளுக்கு அரோகரா. ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்துக்கா. உன் மகனுக்கு நம்ம வைத்த வழியே வராடா. குடல் உறிஞ்சிகள் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன பாதிக்கப்பட்டிருக்கு? குடல் உறிஞ்சின்னு ஒன்று உண்டு தெரியுமா? குடலுக்குள்ள நம்முடைய உணவுப் பொருள்களை, சத்து நீர்களை எடுத்து விட்டு சக்கையை வெளியே தள்ளக்கூடிய ஆற்றலுடையது குடல் உறிஞ்சிகள். எண்ணெய் பதார்த்தங்கள் கொடுக்கக்கூடாது. சற்று பொறுமையாக இருக்க வேண்டும். வாழைப்பூவை சமைத்து கொடு, சந்தோஷமாக இருப்பான், வெற்றி அடைவான். கொஞ்சம் விலகி நிற்கா. அடுத்த பூந்தமல்லி மனநிலை பாதிக்கப்பட்ட மகன். கால் வந்துட்டு வாடா. அப்படியே கொடுக்கக்கூடாது. வரலாம். ஆனந்தம் இன்று ஆரம்பம், மெல்ல சிரித்தால் என்ன. வாங்க, அழக்கூடாது. நான் படித்த பாட்டை புரிய வேண்டாம், பாசிட்டிவாக படிச்சிருக்கிறேன். ஆனந்தம் இன்று ஆரம்பம்ன்ட்டேன். உன் மகனை நல்லாக்கிறதுக்கு எனக்கு முடியலா. 3 முறை என்னைய பார். 3வது முறை உன் பிள்ளை ஒழுங்கா பேசுவான், ஒழுங்கா நடப்பான். வெற்றியாக்கி தாரேன். கர்மசாமிக்கு கால் ஒன்று வா. என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு ஓ வா. மகிஷாசுர மர்த்தினி அம்மாள் எங்கப்பா இருக்கா? துர்கா தேவி எங்க இருக்கா? அவளுக்கு ஒரு 3 அர்ச்சனை செய்துப்பா. இந்தா ஜெயிச்சு தாரேன், வெற்றியாரு, நல்லா இருப்பேன். போயிட்டான். சந்தோஷமா இருடா. உணர்ச்சி வசப்படாத. உன் பிள்ளைய நல்லாக்கிட்டேன். மகிழ்ச்சியாக இரு, ஆனந்தம் அருள்வாய். வாழ்க வாழ்க வாழ்க. கடன்பட்டு வந்தவன் யாரப்பா? சென்னை மாநகர் கடன்பட்டு வந்த மகன். என்னடா கடன்பட்ட நீ? என்ன கடன்பட்ட? ஒருவனால் ஏமாற்றப்பட்ட கடன்பட்டது யாருடா? கால் நூட்டுவ. அப்படியே எவ்வளவு ஏமாந்துருக்க? 16 லட்சம். அண்ணன் எத்தனை லட்சம் கொடுக்க? அப்பமா அண்ணன் நீங்க எத்தனை லட்சம்னே? கால் நூட்டுவா. இருடா, எங்கேயும் பேராத, நில்லுங்க. யூடியூப் ஆஃப் பண்ணுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இந்தா குற்றவாளி வந்து தானாக அகப்படுவான், பேட்டி கொடுப்பான், அதிகாரிகளுக்கு தெரிந்துவிடும், நீ நிரபராதி என்று வெற்றி அடைவாய். வாழ்க. கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் வீடு அடமானம் வச்சவன். கால் வந்துட்டு பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆடுதடா. பாப்பா 2 கேள்வி நீ கேட்டுக்கிடுவியான். என்னெல்லாம் வேணும் உனக்கு? சரி, குலதெய்வத்துக்கு கோயில் இந்த முறை கட்ட முடியாது, 1 வருஷம் கழித்து கட்டலாம். தொழிலை உனக்கு வளமாக்கி தரேன், கடன்லேருந்து உன்னை மீட்டி தரேன். இந்த அப்படி ஐஸ்வர்யம் பெற்று வாழ்வாய்.
ஆனந்தமும் அடைவாய். வாழ்க. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. மனக்கோயில் கொண்ட மகாதேவன் வாடா என் செல்ல பேர அலங்க. காஸ்மிக் ஆப்ரேஸ் இதில் ஒரு பவர் இருக்கு. இந்த கனியை நாளைக்கு சாப்பிடணும், தேய்ச்சி குடிச்சிடணும். இதில் ஜீவகாந்த சக்தி இருக்கு. நாளைய மறுநாள் சாப்பிடணும், தேய்ச்சி குளிச்சிடணும். ஆமாம், சாரை குடிச்சிட்டு சக்கையை தேய்ச்சி குளிக்கணும். இன்னைக்கு என்ன கிழமைடா? வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை 4:30 ராகாலத்துக்குள்ள உன் வயிற்று வலி தீர்ந்துடும். நல்லாறு மகனே, ஆனந்தமடை. வாழ்க. செல்வ சிறப்புடன் சீருடன் வாழ்வாய். கருணாகப்பள்ளி கிருஷ்ணா முகுந்த முரரே ஜெய கிருஷ்ணா. வரலாம். ஏக்கா என்ன அம்மாவாது? வருக வருக வருக. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் குலதெய்வம் வீட்டுக்கு வர மாட்டுக்கு, கோயிலை விட்டு வெளியேறல. ஆனா இப்போ 9 மாதங்களாக உன்னுடைய தொழிலை பற்றிய மனக்குழப்பமும், வருமானத்தை பற்றிய வேதனையும், உடல் ஆரோக்கியத்தை பற்றிய சதா காலகட்ட குழப்பமும் உன் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னுடைய தொழிலுக்கு பங்கமில்லாமல் காப்பாய்த்தாரேன். உன் 2 பிள்ளைகளையும் தை மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் ஐஸ்வர்யமா வாழ வச்சு ஆயுள் கண்டமில்லாமல் காப்பாய்த்தாரேன். வேற என்னடா வேணும்? இந்த வாரத்தில் அது முடிவாகும். ஒரு அட்வான்ஸ் வாங்கிக்கா, எந்த பிரச்சனையும் இல்லை. காப்பாற்றுற அந்த கனியை கொண்டு போ. நல்லா இரு மகளே, ஐஸ்வர்யமா இருப்பேன். கர்மதாமிக்கு வாமா, இந்த கனி வாங்கிக்கா. சரி, ஓகே. எல்லாரும் டீ குடிக்கணும் போல தோணுது. ஏன்னா எனக்கு அப்படி தோணுது. டீ குடிச்சுவாங்க, அடுத்து பேசுவான். நான் பெத்த மகளை பத்தி கேட்டேன்டா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இப்போதைக்கு கிரக நிலைகள் சரியில்லாத காரணத்தால் உன் பிள்ளைக்கு பெற்றோர்களை இணைந்து போகக்கூடிய மனநிலைகள் கொஞ்சம் மாறி இருக்கு. அதனால் கிரகம் மாறக்கூடிய நேரங்கள் வந்திருக்கு. பங்குனி மாதம் 19ஆம் தேதியில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைச்சிடும். உன் பிள்ளைக்கு மங்களகரமான வாழ்வும், சிறந்த கோடி செல்வமும், அயல்நாட்டு பாக்கியமும் பெற்று தந்தால் போதுமில்ல. காலில் விட்டுவாங்க. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு. இந்தாடா, மனம் மாறியாச்சு, மங்களம் வந்தாச்சு. அந்த வேலையை 2025 6வது மாதத்தில் போட்டு தரேன். போயிட்டு வா. மாத சம்பளம் தர்ம கட்டளைக்கு. என்னவளே என்னவளே இதயத்தை தொலைத்து விட்டேன் அப்படின்னு பொண்டாட்டியை தொலைச்சிட்டு ஒரு பையன் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். வாடா, காலைல வந்துட்டு வா. நீ சென்ற இடம் நல்ல இடம் இல்லை, வந்து விடு. நான் கவிஞனா இருந்தா அப்படி எழுதியிருப்பேன். கவிஞன் தான் நான், கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, காதலனும். காலை விழுந்துட்டு வாடாம். இரவு நேரம் பறரை போலே என்னையும் கொல்லும், துணை இருந்தும் இல்லை என்றால் அழாத.
ஆவேசப்படாடா. எங்கடா இருக்கா மனைவி? அவளை மனத்தை பக்குவப்படுத்தி கூட்டு வந்தா போதுமாடா. காலில் வந்துட்டு வா. மனைவி மேலே பாசம் ரொம்ப வச்சுட்டான். மாட்டிக்கிட்டான் அடி மயில காலில் கட்டி போட்ட தொட்டி கண்டான். மகனே, மனத்தை கொஞ்சம் அடக்கு பார்ப்போம். கொஞ்சம் மனத்தை அடக்கு, கண்ணை மூடு, என்னைய மட்டும் நினை. கருப்பசாமி, ஓம் சகல வேத மந்திர சுரூப நாராயணா மகாவிஷ்ணு. உனக்கு குலதெய்வத்தை கொண்டு பார்த்தேன். ஒரு இனத்தின் பெயரில் உனக்கு குலதெய்வம் குரத்தி அம்மன் ஒரு தெய்வம். சரியாடா? காலில் விழுந்துட்டு வா. என்ன அம்மன்? குரத்தி அம்மன். குறி சொல்லி உலகத்தை வாழ வச்ச ஒரு பொம்பளை, அப்படித்தானே? அதுதான் அவங்களுக்கு குலதெய்வம். இப்போ உன் பொண்டாட்டியுடைய மனத்தை யாரோ ஒருத்தர் பிரெயின் வாஷ் பண்ணி உன்னை விட்டு வெளியே தூக்கியிருக்காங்க. அவன் மனத்தை திருத்தி கொண்டு வந்து உன்னோட சேர்ந்து வாழ வச்சா போதுங்களா? கொண்டு வந்து சேர்க்கிறேன், மனதை கட்டுப்படுத்தி வெற்றியாக்கி தாரேன். இவன் பொண்டாட்டி நடத்துறதுக்கு இவன் உடம்புல சக்தி இல்லை, பிள்ளை பெறதுக்கு இவனுக்கு ஆற்றல் இல்லை அப்படின்னு ஒரு கெட்ட பேரை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்காடா. அந்த சக்தி உனக்கு இருக்குன்னு காட்டி வர வைக்கிறேன். போ. வாழ்க மகனே, வாழ்க வாழ்க வாழ்க. வந்துட்டா, போ. கர்மசாமிக்கு இனி நான் உன்னை கூப்பிட்டு வருது நிறுத்துற மாதிரி வர. என்னப்பா இது, சும்மா இருக்கியாப்பா நீ? கர்மசாமிக்கு அதே சென்னை மாநகர் என் பிள்ளை கல்யாணம் தடைப்பட்டு இருக்கு, அதுக்கு ஒரு வழிவகுத்து தாங்க கர்மசாமி. எந்த பிள்ளை கல்யாணம் தடைபட்டு இருக்குடா? கல்யாணம் பேசுனீங்களா? தடைபட்டு போச்சு. காலில் விட்டு வாங்க. அந்த தடைகளெல்லாம் நீங்கி வரக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு. சரிதானா? அதனால சிவராத்திரி வரை பொறுமையாக இருந்தால் திருமணம் வெற்றிகரமாக நடந்துரும். உன் மகளுடைய மனதும் கோணாம காப்பாற்றி வெற்றியாக்கி தரேன். இந்தா அந்த வேலை இப்போ அவன் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணியிருக்கிறது கிடைச்சிரும். ஏமாற மாட்டீங்க, ஜெயிச்சுக்கார. நல்லா இருக்கப்பா. கர்மசாமிக்கு பொள்ளாச்சி என்னாச்சு? பொள்ளாச்சி சென்னையெல்லாம் போகலாம். பொள்ளாச்சி எந்த ஊரு? கோபிச்சிட்டு போன நேரத்தை கூப்பிட்டேன் வரல. பேக் 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 அங்கே இருக்கு. பேச பொள்ளாச்சி சென்னையெல்லாம் போக சொல்லுங்க. பொம்பளை பிள்ளையுடைய மனத்தை பத்தி கேட்க வந்தது. கால் வந்துட்டு வா. எந்த ஊரு? பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு பள்ளத்துக்குள்ள ஒரு கிராமம். அதுதான் பாளையம். அங்கே தள்ளி உட்காருங்க. அவரை அங்கே தள்ளி நில்லுங்க. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கொஞ்சம் கண்ணை மூடு பார்க்கட்டும்னா, உன் பிள்ளை உன்னை எதிர்த்து பேசி உன் மனதை புண்படுத்திக்கிட்டு இருக்கான். அவள் உள்ளத்தை அடக்க முடியுமா முடியாதான்னு சந்தேகம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. அவள் உள்ளத்தை அடக்கி சீர்திருத்தி உன் இஷ்டப்படி கல்யாணத்தை நடத்தி இருந்தா போதுமா? அந்த பதிலுக்கு இன்னொருத்தன் ஏக்கிக்கிட்டு இருக்கான். அதை கட் பண்ணி உன் சொல்ல கேட்க வைக்கிறேன். கால் வந்துட்டு வா. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. பொள்ளாச்சி தவிர மற்ற எல்லா மக்களும் கீழே உட்காருங்க. சென்னை அடுத்து கூப்பிடுவாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு உன் பிள்ளைக்கு இருதார யோகம் இருக்கு. இப்ப மனத்தளவில் உள்ள இந்த உறவை நான் பிரிச்சு அடுத்த உறவு உனக்கு நிலைக்கும் காப்பாய்த்தாரேன். வெற்றி உண்டு. அதே பொள்ளாச்சி காலில் வந்துட்டு வாடா. என்னல என்னடா வேணும் தம்பி? உட்கார். இந்த விரலை பிடி பார்ப்போம். கண்ணை மூடு.
கால் வந்துட்டு வா. உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். மனையியல் பிரச்சனையா நரம்பியல் பிரச்சனையான்னு செக் பண்ணீங்க. ஆனா அதுல நரம்பியல்ல கொஞ்சம் பிழை இருக்கு என்பது ஒரு ரிப்போர்ட் இருக்கு. புரியுதா? அதனால அவனுக்கு இப்போ மனநிலைகள் சரியில்லாத நிலைகள் இருக்கு. இது மருத்துவத்தில் குணமாகுமா அல்லது ஹீலிங் சம்பந்தமான ட்ரைனிங்கில் சரியாகுமா அல்லது கருப்பசாமி நீயே சரியாக்கி கொடுத்துருவியா? இதான உன் கேள்வி. கால் வந்துட்டு வா. எல்லா பக்தர்களும் அமைதியா உட்காருங்க. சரி சரி. 10 முறை ட்ரை மசாஜ் பண்ணு தலைய. ஒரு நாளைக்கு 10 முறை இல்லை, 10 வாரம். மகனை ஒரு முறை இங்கே கூட்டு வா. முதல் முறையிலிருந்து சந்தித்திலிருந்து 3 முறைகளில் உன் பையனை சரியாக்கி தந்துடுறேன். மந்திர தந்திரத்தால் எதுவும் நடந்துதான் குழப்பம் நடக்கா அப்படின்னு நீ சிந்திச்சிருக்க. அது சொந்தமா 2 கோயில் பூசாரிகளை பார்த்து தெளிவடைந்திருக்க. நடந்தது உண்மை, காப்பாற்றுவது என் கடமை. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பழனிமலை முருகனுக்கு வேண்டுதலை பண்ணியிருக்கியாடா? வெற்றியாக்கி தரேன். மகனை கொண்டு வா, காப்பாற்றி தரேன். எப்போ கூட்டு வந்தாலும் சரி, ஆனந்தம். கர்மசாமிக்கு அதே புள்ளாச்சி பள்ளக்கால். என்னமாச்சு உங்களுக்கெல்லாம்? சும்மா இருக்கீங்களா? வரலாண்ணே. என்ன வாங்க. பொள்ளாச்சி மார்க்கெட்டுக்கு வடக்க லாரி போகுதே, அங்கே தான் இருக்கா உங்கள் ஊர்? அப்போ தெற்கிருந்து வடக்க வந்தால் தான் அந்த மார்க்கெட் வருதா? பொள்ளாச்சிக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டீங்க. வால்பாறைக்கு போய் திரும்பி வர போகிறீங்க. அந்த பள்ளத்துக்குள்ளே தானே நான் கருப்பசாமி இருக்கேன். வால்பாறை மெட்டில் கீழே பக்கலையா? கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு அரோரா சொல்றியே நீ. ஆத்துக்குள்ள நின்று அரோகரா சொன்னாலும் சோத்துக்குள்ள இருக்காண்டா சொக்கலிங்கம்னா. என்னடா தம்பி, என்னப்பா செய்யணும் இப்போ? அவன் இப்போ உன் இடத்த உரிமை கொண்டாடிட்டான். அதனால கோர்ட்டுக்கு போனாலும் கழட்டு போய் நீ என்னஞ்சிருவா, போட்டு தள்ளிட்டு போயிடுவோமுங்க. இடத்த உனக்கு மீட்டி தந்தா போதுமா? ஆனால் பத்திரத்தில் வில்லங்கம் இல்லை, நேர்மை இருக்கு, உனக்கு உரிமை இருக்கு. ஆனால் அவன் உன்னை விளையாட்டுக்கு அலையுதான். கண்ணை மட்டும் நான் கொஞ்சம் பார்க்குறேன். சரி, அவனை தானா விட்டு கொடுத்துட்டு போக வச்சா போதுமில்ல? இந்தா ஜெயிச்சு வருவா மகனே. என்னை இன்னும் 4 முறை வந்து பாரு, சந்தோஷமா இரு. போயிட்டு வா. கர்மசாமிக்கு திண்டுக்கல், நண்டுக்கல் இல்லப்பா, திண்டுக்கல். திண்டுக்கல் மக்கள் மட்டும் வாங்க, மற்ற எல்லாரும் கீழே உட்காருங்க. இன்னும் 1 மணி நேரம் அருள்வாக்கு இருக்கு. எல்லாரும் கீழே உட்கார்ந்தாதான் அருள்வாக்கு தொடர்ந்து நடைபெறும். சொல்லிடுறேன். ஏமா, நான் உன்னை கூப்பிடவே இல்லை. என்னமோ எப்படிலாம் நினைக்கிற நீ? தப்பு இல்லையா மேல? எல்லோரும் கொண்டாடுவோம் நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாவின் பெயரை சொல்லி